சில தேவைகளுக்காக பேங்க்கில் லோன் எடுக்கிற சம்மந்தமாக அந்த கேள்வி. பொதுவாக வந்து கடன் கொடுக்கல் வாங்கல இஸ்லாத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னால் வட்டிக்கு கடன் கொடுத்தல் என்கின்ற இடத்துல தான் என்ன செய்யுது பிரச்சனை ஆகுது. ஆனால் இன்றைக்கு பேங்க் கடன் கொடுக்குறன்ற எந்த பேங்க் எடுத்தாலும் சரி, அது இஸ்லாமிக் பேங்க் என்ற பேரில் உள்ள பேங்குகளாக இருந்தாலும் சரி, வட்டி என்பது இல்லாமல் ஒரு நாள் என்ன செய்யதில்லை. லாபம் இல்லாமல் கடன் கொடுத்தல் என்பது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அதோடைய ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வேணுமென்ற இஸ்லாமிக் பேங்க்கில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. அதில் வந்து என்ன செய்வாங்க, இஸ்லாமிக் பேங்க்கு போனீங்கன்னு சொன்னால் அது கடன் மாதிரி இருக்காது, அதுக்கு வேறு விளக்கங்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க. நீங்கள் கூலிக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் அதை நீங்கள் போனது கடன் எடுக்க போனவருக்கு தெரியும், நான் கடன் தான் எடுக்க போனேன்னு தெரியும். ஆனால் அவர் அந்த மெத்தடையே மாற்றிடுவாங்க. நீங்கள் வந்தது வந்து அடைமானம் வைத்து விட்டு விற்கிறதுக்கு வந்து நினைப்பார். நம்ம விற்கிற பொருளாக என்ன செஞ்சுருவாங்க, மாற்றிடுவாங்க. இப்படி ஒரு சிஸ்டங்களை மாற்றி என்ன செய்வார்கள், கடன் கொடுத்தல்ன்றதை இஸ்லாமிக் பேங்க் என்ற பேரில் உள்ளவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், பேங்க் என்று செய்யக்கூடிய அனைவருமே கடன் என்று ஒன்று கொடுத்தால் ப்ராஃபிட் இல்லாமல், அதில் வட்டி இல்லாமல், அதனுடைய லாபம் இல்லாமல், அதனுடைய ஒரு நன்மை எதிர்பார்க்காமல் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில்லை. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் பொருளியல் துறையில், இஸ்லாமிய பொருளியல் குல்லு கர்லின் ஜர்ர மன்ஃபாஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடனாவது உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமாக இருந்தால் அது வட்டி. இந்த உலகத்தில் வந்து ஒரு பொருளாதார நன்மையை கொண்டு வந்து சேர்க்குமாக இருந்தால் அது என்ன, உங்களுக்கு வட்டி. நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்க, அந்த கடன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்த்தால், இந்த உலக லாபமாக ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்த்தால் அது வட்டி. அதனால் நம்ம லோனுக்குரிய எடுக்கக்கூடிய சூழல் நம்ம நிற்பது அது ஒரு பகுதி, அது வேறு. மார்க்க ரீதியாக பேங்க் தரக்கூடிய லோன்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுது, வட்டி இருக்கிறது என்பது தான் உறுதியான ஒரு செய்தி. குறிப்பாக இது இந்த கேள்வி நிறைய வரும் வந்து, அதாவது மேற்கத்திய நாடுகளில் வாழக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, லோன் அடிப்படையில் வீடு கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டங்கள் இருக்கிறது. அதில் பல சிக்கல்கள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான லோனாக இருந்தாலும் பேங்க் வழங்கினால் அது வட்டியை அடிப்படையாக வைத்து, லாபத்தை அடிப்படையாக வைத்து என்ன செய்யுது, வழங்கப்படுது. அது கூடாது. அல்லாஹு அலம்.